ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். வைஸ்வானர வித்தையை அறியாமல் அக்னிஹோத்திரம் செய்பவனுடைய முயற்சி வீணாகின்றதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? அக்னியை விலக்கிவிட்டு சாம்பலில் ஆகுதி அளிப்பது எப்படி ஒரு பயனற்ற காரியமோ, அதுபோல வைஸ்வானர வித்தையை தெரியாமல் ஒருவன் அக்னிஹோத்திரம் வீட்ல செஞ்சுட்டு இருந்தான்னா, அப்படி செய்பவனுடைய முயற்சி வீணானது என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. என்ன காரணம்? உணவு முறை பழக்கம், வாழ்க்கை முறை பழக்கம் எல்லாமே மாறி போச்சு இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட மனிதன் எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும்? ஒருத்தரும் ஆரோக்கியமா வாழ முடியாது. அப்ப யாரு சம்பாதிச்சுட்டு இருப்பா? நம்மள வச்சு மருத்துவமனைகள் சம்பாதிச்சுட்டு இருப்போம். கோடி கோடியா மருத்துவமனை கட்டிட்டு இருப்பான். நாம வந்து ரூ. 100க்கு ஓடிக்கிட்டு இருப்போம் வேலைக்கு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? பாடம் புரியல, வேதம் புரியல. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க வந்து சாஸ்திரம் இத சொல்லிக் குடுத்துட்டு, வைஸ்வானர வித்தையை அறிந்தவன் தான் உண்டு எஞ்சியதை ஒரு சண்டாளனுக்கு கொடுத்தாலும் அது வைஸ்வானர பகவானுக்கு அளித்ததே ஆகும். இது பற்றி கீழ் வருகின்ற மந்திரம் கூறுகின்றது என்று ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குது. பசித்த சிறுவர்கள் எப்படி தாயை சுற்றி வருவார்களோ அப்படியே எல்லா உயிர்களும் பிராணாக்னி ஹோத்திரத்தை சுற்றி காத்து நிற்கின்றன. உண்மையான பிராணாக்னி ஹோத்திரம் செய்பவன் எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கின்றான். அவனது பிராணாக்னி ஹோத்திரம் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பதால் அவனது கிரியைகள் எல்லா உயிர்களும் காத்து நிற்கின்றன என்றதாக 24வது பகுதி நிறைவடைவதுடன் இந்த 5வது அத்தியாயமும் இங்கு நிறைவு பெறுகின்றது. அப்ப நாம இப்ப இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அருமையான ஒரு வித்தையை பார்த்தோம். அந்த வித்தையில வந்து ஏற்கனவே நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்தோம். பாஞ்சாக்னி வித்தை பார்த்தோம். இப்ப இங்க வந்து வைஸ்வானர வித்தை பார்க்கிறோம். இப்ப இந்த வைஸ்வானர வித்தையிலேயே கூட வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டா என்ன வித்தை இருந்தது? பிராணாக்னி வித்யா. இப்ப இந்த பிராணாக்னி வித்யா தான் உண்மையா நீங்க உங்க வைஸ்வானரா நீங்கள உணர்றது. அதாவது உங்களுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா, நீங்க வந்து மனிதன் கிடையாது. இந்த உடல் கிடையாது. நீங்க உண்மையிலேயே அந்த ஈஸ்வரன் தான். ஏன்னா உங்களுக்கு நீங்க உடலற்ற நிலையில அந்த உணர்வா இருக்கிறீங்க. ஆனா அந்த உணர்வு இந்த உடலுக்குள்ள உறவாடுவதனால நீங்க இந்த உடல்ன்னு அபிமானம் வச்சுக்கிட்டீங்க. அப்போ அந்த அபிமானத்தின் காரணமா தன்னை இன்னார் இப்படி என்று பாவிக்கிறீங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த உடம்பு இல்லாம போகும்போது நீங்க வெளிய போறீங்களா இல்லையா? அப்ப நாம சொல்றோம்ல, அவரு போயிட்டாருங்க, போயிட்டாருங்கன்னு நம்ம அழுவுறோம்ல. அப்ப நம்ம கேட்கிறோம்ல, என்னங்க அவரு தானங்க இங்க இருந்தாரு. இப்ப இவரு தானங்க அவரு அப்படின்னா, இல்லைங்க அவரு போயிட்டாருங்க. இது அவருடைய பணங்க, அவருடைய பாடிங்கன்னு சொல்றோம். அப்ப இத்தன நாள் நம்ம வந்து உண்மையிலேயே இந்த உடம்ப தான் அபிமானிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மை தெரிஞ்சா, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நாமன்னு தெரிஞ்சுட்டா, அது வாழும்போதே அபிமானிக்கக்கூடிய விஷயம் தானே. நம்முடைய ரியாலிட்டி நம்முடைய சோர்ஸுக்குள்ள போற விஷயம் தானே. அத புடிச்சுக்குங்க நீங்க வேதம் சொல்லிக் குடுக்குது. அப்ப அந்த உயிருக்கு உணவு குடுக்குறது தான் ஈஸ்வரனுக்கு குடுக்கின்ற உணவு. அப்ப அந்த ஈஸ்வரனே நான் தான். ஏன்னா நான் சமஷ்டி பிராணனா இருந்துகிட்டு இந்த உடம்புக்குள்ள விஷ்டி பிராணனா இந்த உடம்ப வச்சு சில விஷயங்கள அனுபவமாக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் சூட்சமமா இருக்கிறவன் ஸ்தூலத்துக்கு ஏன் நான் வரேன்? என்னுடைய தேவையின் நிமித்தம், என்னுடைய அனுபவத்தின் நிமித்தம். அப்ப நான் பஞ்சபூதங்களோட ஏன் கலக்கிறேன்? எனக்கு சில அனுபவங்கள் தேவை. இந்த மாரி உணவு எடுக்கணும், இந்த மாரி விசை சுகங்கள அனுபவமாக்கி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு உடம்பு தேவை. அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில இங்க பஞ்சபூதங்கள்ல உடல் உண்டாகி, இங்க எல்லாம் படைக்கப்பட்டு, இங்க புலன்கள் அடிப்படையில உலகம் உண்டாகி இருக்கு. இந்த புலன்கள் அடிப்படையில தான் உங்களுக்கு உலகம் இருக்கு. புலன்கள் இல்லன்னா உங்களுக்கு உலகம் இருக்காதுன்னு நான் காலையில கிளாஸ்ல சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப நீங்க கண் இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்சி தெரியும். காது இருந்து கேட்டீங்கன்னா, விசை சுகங்கள் தெரியும். ஆனா நீங்க கண்ணும் இல்ல, காதும் இல்லாம பொறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? இதுதான் பச்சையா இருக்குங்க. இது பச்சை பசேல்னு இருக்கிறது புல்லுங்க. இப்ப இது மாரி இருந்தா இதுக்கு வந்துங்க பேனாங்க. இது மாரி இருந்தா அது பென்சில்ங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு காதும் இல்ல, பார்க்கறதுக்கு கண்ணும் இல்ல. அப்ப எப்படிங்க உங்க உலகம் இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. உங்க உலகம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு உலகமே இருண்ட உலகம் தான். நீங்க ஏதாவது விஷய சுகங்கள தெரிஞ்சுக்க முடியுமா? ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு உலகம் எப்படி உண்டாகுதுன்னா, புலன்கள் அடிப்படையில தானே உண்டாகுது. அப்ப இந்த புலன்கள் அடிப்படையில உங்களுக்கு உலகம் உண்டாவுதுங்கிறது, கண்ணு, காது இந்த 2 தான் அதுக்கு பிரதான புலன்கள். கண்ணு, காதும் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு உலகமே இருக்காது. அப்ப இந்த கண்ணு, காது தான் இங்க வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, ஒளி, சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜின்னு சொல்லுது. அப்ப அதுதான் இப்ப நம்ம நாத யோக பாடம். இப்ப நம்ம நாத யோக பாடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். சவுண்டும், லைட்டும் தான் இங்க இறைவனா இருக்குது. ஈஸ்வரனா இருக்குது. அந்த 2ம் நான் தான் நீங்க உணரும்போது தான், இந்த உலகம் உங்களுக்கு அனுபவத்துக்கு வருது. ஆனா அந்த 2யும் நீங்க உணரலன்னா, உலகம் அனுபவத்துக்கு வராது. ஏன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ விநாயகர்ன்னு வழிபாடு பண்ணக்கூடியது ஓம்காரம், ஒளிக்கடவுள். முருகன்னு நீங்க வழிபாடு பண்ணக்கூடியது இன்னொரு ஒளிக்கடவுள். அது லைட் கடவுள். ஏன்னா முருகன் எங்கிருந்து பிறந்தாரு? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தார். ஆக இங்க ஒளிங்கிற 2 கடவுள் தான் இங்க ஈஸ்வரன், ஈஸ்வரிக்கு பிறந்ததா சாஸ்திரம் பேசும். ஆனா உண்மையில இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்ச உற்பத்தி, பிக் பேங் தியரி என்ன சொல்லிக் குடுக்குது?
சவுண்ட் அண்ட் லைட் தான் முதல்ல இந்த ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த பெருவெடிப்பு கொள்கையில முதல்ல வந்து ஒளியும் தான் வெளிப்பட்டது அப்படின்னு சயின்ஸ் சொல்லும். ஆக மொத்தத்துல சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட சாஸ்திரத்த புரிஞ்சுகிட்டது. சாஸ்திர லெவலுக்கு வந்துடுச்சு. சில விஷயங்கள்ல சயின்ஸ் தடுமாறுது. ஆனா உண்மை என்ன? சயின்ஸ் தான் சாஸ்திரம், சாஸ்திரம் தான் சயின்ஸ். நம்ம அந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் அங்க தான் போய் முடியும். நீங்க எங்க தேடுனாலும் திருப்பி நீங்க காட் பார்ட்டிகிள்குள்ள போயிடும். சயின்டிஸ்டாவே மாறினாலும், நீங்க காட் பார்ட்டிகிள்ல தான் போகணும். நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா மாறினாலும், நீங்க காட் பார்ட்டிகிள்க்கு தான் போகணும். ஆக எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அப்ப இங்க நீங்க ஒளியுமா தான் நீங்க இருக்கிறீங்கங்கிற விஷயத்த இங்க உணர்றது தான் இங்க விசேஷமே. அப்ப அத தான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுத்து நம்முடைய உண்மை சொரூபத்த காட்டிக் குடுக்குது. அப்ப இங்க வைஸ்வானர வித்தை என்பது அக்னிஹோத்திரத்தினுடைய விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாரி பிராணாக்னி வித்தையில நம்ம செஞ்சு இங்க நம்ம வாழ்க்கைய வாழ்றத ஈஸ்வரன் வாழ்கின்றான் என்பதாக சாஸ்திரம் பாக்குது. அப்ப இங்க உண்பவனும் ஈஸ்வரன், உறங்குபவனும் ஈஸ்வரன், செயல் செய்பவனும் ஈஸ்வரன், செயல்களும் ஈஸ்வரன். அதனால் வருகின்ற அனுபவங்களும் ஈஸ்வரன். அப்ப அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு கூட அன்னைக்கு நான் மறந்து போச்சு. இந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒரு அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் அந்த அம்மா எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அருமையான பாட்டு. பிறப்பில் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதெனக் கேட்டேன், படித்துப் பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதெனக் கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், அழித்துப் பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதெனக் கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன், பெற்றுப் பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதெனக் கேட்டேன், வாடிப் பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதெனக் கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில், ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து, அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அப்படின்ட்டு ஒரு கண்ணதாசன் பாட்டு. இது அருமையான பாட்டு. அப்போ எல்லாமே நான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னா, நீ எதுக்குப்பா இறைவா? எல்லாமே நான் ஒவ்வொன்னையும் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லிட்டீன்னா, அப்ப நான் ஒவ்வொன்னையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அந்த அனுபவமே வாழ்க்கைன்னா நீ எதுக்குன்னு கேட்கும்போது, அந்த அனுபவமே நான் தான் என்றான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கண்ணதாசனுடைய அந்த ஞானம் பாருங்க. ஒரு கவிஞர் கண்ணதாசனால இது எழுத முடியுதுன்னா, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருந்தா அத சொல்ல முடியுங்கிறத நீங்க இங்க இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக இத நான் சொல்றேன். அப்ப இங்க எல்லாமே இங்க எந்த அனுபவமும் இறைவனுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் கிடையாது. இது நான் செய்கிறேன்ங்கிறது உங்களுடைய அகங்காரம். நான் வாழ்கிறேன் என்பது உங்களுடைய அகங்காரம். அந்த அகங்காரத்தினால தான் நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கீங்க. அப்ப இங்க எல்லாமே இறைவன் தான் செய்கிறான்ட்டு நீங்க எப்ப உங்கள இழக்கிறீங்களோ, அதுக்கு பேரு சரணாகதி, சரண்டர்ன்னு நான் ஏற்கனவே சொல்லிக் குடுத்தேன். அப்ப நீங்க வந்து இங்க நானுங்கிற ஒருத்தன் கிடையாது. இங்க ஈகோவே நமக்கு இல்ல. ஏன்னா இறைவன் மட்டுமே இந்த உடம்பையும், மனசையும் கருவியா வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா, நீங்க இந்த உடம்ப எப்படி பார்க்கணும்? ஈஸ்வர உடம்பாவே பார்க்கணும். இந்த உடம்பும், மனசும் ஈஸ்வரனுடைய கருவிகள்ங்கிறதுனால, அவனுடைய டூல் இது. அப்ப அந்த டூல வச்சு அவன் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய விரும்புறானோ, அத செய்யட்டுமேன்ட்டு நீங்க அவனோட ஒத்திசைவோட நீங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கைய அவன் வாழ்றான் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்க வாழ்க்கைய இறைவன் வாழ்வான். நீங்க வாழ வேண்டியதில்ல. இறைவன் வாழ்றான்னு சொல்றேன். அப்ப நீங்க உண்மையிலே இறைவன் வாழணும்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? அமைதியும், ஆனந்தம் மட்டும் தான் எனக்கு தேவைன்னு எதிர்பார்க்கணும். அப்ப அந்த அமைதியும், ஆனந்தம் உங்களுக்கு வேணும்னா, உங்களுடைய அமைதிய கெடுக்கக்கூடிய விஷயங்கள் பூரா உங்கள விட்டு காணாம போயிடும். உங்களுடைய ஆனந்தத்தை கெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்கள விட்டு காணாம போயிடும். அப்ப உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ, அதெல்லாம் உங்கள தேடி வந்துரும். அமைதிய கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ, அதெல்லாம் உங்கள தேடி வந்துரும். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையா அமைதியும், ஆனந்தமா இருக்கும். அதுக்கு தானே எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அத அடையுங்க. அத கோலா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு எனக்கு பணம் வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு பட்டம் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு கார் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்க்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கான்னு கேட்கிறேன். அந்த லிஸ்ட்க்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? இப்ப அவர் பாருங்க ஒரு கார் வாங்குனாரு. அந்த கார்னால அவர் திருப்தி அடைஞ்சுட்டாரா? டெஸ்லா கார விட இன்னொரு காஸ்ட்லி கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப பாருங்க மைண்ட் என்னன்னா ஆசிலேஷன் தான். எப்பயுமே தேவைகள எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா நிறைவாகாது இல்லையா? அப்ப நிறைவாகணும்னா நமக்கு என்ன? நான் நிறைவா வாழணுங்கிற அந்த திருப்தி தானே இங்க ஆனந்தம். அந்த திருப்தி தானே இங்க அமைதி. அப்ப இங்க திருப்திங்கிற வார்த்தைய நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. திருப்தி தான் இங்க எல்லாமே. இறைவனே அந்த திருப்தியா இருக்கிறான். அவனே அந்த அனுபவம். திருப்திங்கிற அனுபவம் யார் தெரியுமா? இறைவன் தான். அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றான் இல்லையா? அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னா, அந்த திருப்திங்கிற அனுபவமே நான் தான்டாப்பா. உனக்கு ஏன் திருப்தி வரமாட்டேங்குது? நீ திருப்தி நான் தான் தெரிஞ்சுக்காம இருக்க. அதனால உனக்கு அந்த அனுபவம் வரமாட்டேங்குதுன்னு சொல்றாரு இறைவன்.
அப்ப இத புரிஞ்சுகிட்டு வாழ கத்துக்குங்க. இதுதான் இங்க வைஸ்வானர வித்தை அப்படின்ற ஒரு அருமையான வித்தைய இங்க இந்த சாஸ்திரம் விளக்குது. இப்ப நம்ம அடுத்தது 6வது அத்தியாயத்துக்கு போறோம். இது அருமையான அத்தியாயம். இது என்னன்னா, சத்வித்யான்னு இதுக்கும் பேரு. இங்க ஒரு முக்கியமான உபனிஷத்து வாக்கியம், மகா வாக்கியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தத்துவமசி. நீ அதுவாகவே இருக்கிறாய். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா வாக்கியத்த இந்த இடத்துல உபதேசம் பண்ணுது. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த 5 அத்தியாயங்கள் வரைக்கும் பெரும்பாலான தியான பகுதிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த அத்தியாயத்துல, இப்ப இந்த 6வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தியானத்தின் விளைவான இப்ப இதுவரைக்கும் நம்ம செஞ்ச இந்த மாரி தியானங்கள், என்னென்ன தியானங்கள்? பஞ்சாக்னி வித்யா, வைஸ்வானர வித்யா, அப்புறம் பிராணாக்னி வித்யா என்ற மாரி நெறைய வித்தைகள நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் தியான பகுதிகள். இப்ப இந்த மாரி தியான பகுதிகள் நம்ம பார்த்துட்டு வந்ததுனால, அதனுடைய விளைவு தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க அடைஞ்ச இந்த தியானத்தினால என்னங்க எனக்கு பலன்? அந்த பலன் தான் இங்க என்ன தெரியுமா? ஆன்ம அனுபூதி. அபரோக்ஷ அனுபூதின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அனுபூதினா அனுபவம். அனுபவம்னா என்னங்க? அந்த ஆத்மாவே நேரடியா அனுபவமாக்குறது. ஆத்மான்னா என்னங்க? ஆத்மான்னா திருப்தி. அப்ப ஆத்மான்னா அந்த திருப்திய நான் நேரடியா அனுபவமாக்குறது. ஆத்மாவ நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு திருப்தி வந்துடுது. அவ்வளவுதான். நீங்க ஆனந்தமா இருக்க போறீங்க. அந்த திருப்தி வந்துட்டா நீங்க நிறைவாயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவையா? இப்ப சாப்பிடுறீங்க. உங்களுக்கு நான் இந்தாங்க லட்டு சாப்பிடுங்கன்னு குடுக்குறேன். ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு அடுத்து வைக்கிறேன். அப்புறம் விதவிதமான அறுசுவை உணவுகள குடுக்குறேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு குடுக்குறேன். சரி நீங்களும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சாப்பிடுறீங்க. எவ்வளவு சாப்பிட்டுருவீங்க? வயிறு நிறையிற வரை தானே சாப்பிட முடியும். அப்புறம் திருப்தி ஆயின உடனே என்ன சொல்லுவீங்க? போதுங்க, போதுங்க. இதுக்கு மேல சாப்பிட முடியாதுங்க. போதுங்க, போதுங்கம்பீங்க. ஏங்க? திருப்தி ஆயிட்டேன். அந்த திருப்தி உங்களுக்கு வந்த பிறகு எப்படி உள்ள சாப்பாடு போலயோ, அது மாரி இறைவனை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு திருப்தி வந்துட்டா, உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்கிறது சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த திருப்திக்குள்ள நீங்க போயிட்டா, அப்புறம் எனக்கு இது வேணும், அது வேணும்னு மனசு கேட்குமா? எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நிறைவாயிடுதுல்ல. அந்த நிறைவு தான் இறைவன். அந்த திருப்தி தான் இறைவன். அதுதான் பிரம்மம். அததான் இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபடுதுன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா பாடுபட்டுட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, குறிப்பாக உபநிஷதங்களின் உச்சக்கட்ட உபதேசமான அத்வைத அனுபவம் இங்கு கூறப்படுகிறது. அடிப்படையில் மனிதனும் இறைவனும் ஒரே சைத்தன்ய பொருளே. உணர்வு பொருளே என்று கூறப்படுகின்ற மகா வாக்கியங்களில் ஒன்றான தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்பது இந்த அத்தியாயத்தில் 9 முறை கூறப்படுகின்றது. உத்தாலகர் என்ற முனிவருக்கும் அவரது மகனான சுவேதகேதுவிற்கும் இடையில் நடைபெறுகின்ற உரையாடலாக இந்த உபதேசம் இங்கு பார்க்கப்படுகிறது. இது ஒரு அருமையான கதை. இந்த கதையும் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்படியே இந்த இந்த அத்தியாயத்துல தொடரலாம். இப்போ இந்த கதையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ அனைத்தையும் அறியும் அறிவு எது? இப்ப நீங்க ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, அத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்கணும். அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நான் இத பேனா அப்படின்னு சொன்ன உடனே, அது பேனான்ட்டு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அத புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அறிவு உங்ககிட்ட இருந்தா தான், அது பேனாங்கிறத நீங்க உள்ள வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க பையனுக்கு அது பேனான்னு சொல்லிக் குடுக்க முடியும். ஆனா, அது பேனாங்கிறத நீங்க உள்வாங்குறதுக்கே உங்ககிட்ட அறிவு இல்லன்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு ஜடமா இருக்கிறீங்க. இப்ப நான் கல்லு முன்னாடி போயி, இது பேனா, இது பேனான்னு 10 முறை சொன்னாலும், உடனே கல்லு அது பேனா தாங்கன்னு திருப்பி சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அப்ப இங்க யாரு அத புரிஞ்சுகிட்டு திருப்பி சொல்ல முடியும்? ஒரு அறிவு பொருள் தான் திருப்பி சொல்ல முடியும். அது என்னன்னு கேட்டுக்கிட்டு அது திருப்பி சொல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட அறிவு தான் நீங்க. உங்களுடைய ரியாலிட்டியே அந்த அறிவு தான். அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஆனா நீங்க என்ன நெனச்சுக்கிட்டீங்க, வெளிய இருந்து அந்த பேனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தான் என்னுடைய அறிவுன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் இக்னரன்ஸ். அதாவது இங்க என்ன ப்ராப்ளம்னா, இப்ப இந்த பாடிங்கிற ஒரு விஷயத்தையே நான் இருக்கிறதுனால தான் உணர்றேன். நான் இல்லன்னா இங்க பாடியே கிடையாது. ஏன்னா நான் வெளிய போயிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு? என்ன பிணம் தானே சொல்றாங்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. ஆனா இந்த என்னுடைய ரியாலிட்டி நான் வெளிய வந்துட்டேன். இத விட்டு நான் வெளிய வந்துட்டேன் அப்படின்னா, இதுக்கு பேர் பிணம். அப்ப இங்க மரியாதை யாருக்கு? எனக்கு தான். நான் உள்ள இருக்கிறதுனால தான். நான் இந்த பாடிக்குள்ள இருக்கிறதுனால தான் எனக்கு ரெஸ்பெக்ட்டே. அப்ப இந்த ரெஸ்பெக்ட்ட நான் புரிஞ்சுக்கிட்டா, என்னோட ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சுட்டா, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் அறியும் உணர்வு, எல்லாம் அறியும் அறிவு நான் தான் அப்படின்னு எனக்கு நான் புரியும்போது, அதுதான் என்னுடைய சோர்ஸ், என்னுடைய ரியாலிட்டிங்கிறத இங்க சுட்டிக்காட்டுறது தான் இந்த 6வது அத்தியாயத்தினுடைய அருமையான விஷயம். இப்ப இங்க ஒரு சின்ன கதை. இப்ப அந்த கதை என்ன அப்படின்னா, அருணனின் மகனான யார் இருக்காரு இங்க? உத்தாலகர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அருணனின் மகன் தான் உத்தாலகர். அந்த உத்தாலகரினுடைய மகன் தான் ஸ்வேதகேது. இப்ப இங்க மகன், அப்பாங்கிற உறவு நம்ம எப்படின்னா, குரு பரம்பரையில பார்க்கணும். அதாவது அப்பா, மகன் உறவுங்கிறது குரு, சிஷ்ய உறவுல தான் இங்க இத உபனிஷத்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில இப்ப அருணனின் பேரன் ஸ்வேதகேது ஒரு நாள் அவரது தந்தையை பார்த்து,
ஆசீர்வாதம் பெறுவதற்காக அவரை நாடி சென்றான். அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, "அன்பு மகனே, இனி நீ பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே நீ வேத அத்தியனங்களை பண்ணுவதற்காக நான் உன்னை வந்து ஒரு வேத பாடசாலையில சேர்த்து விடுறேன். நீ அங்க போய் வேத பாடங்கள் எல்லாம் படிச்சு, நீ வந்து ஒரு பிரம்மத்தை உணர்ந்த பிராமணனாக வெளிவருவாய். இப்ப நீ வந்து ஒரு சாதாரண ஆளா இருக்கிற. நீ எப்போ பிராமணன் ஆகுற அப்படின்னா, பிரம்மத்தை உணர்ந்த போது தான் நீ பிராமணன் ஆகுற. அப்ப அதனால நான் வந்து உன்னை வேத பாடசாலையில சேர்த்து விடுறேன். நீ போய் வேத பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு, அந்த பிரம்மத்தை உன்னுக்குள்ள உணர்ந்துகிட்டு நீ வரணும். ஆகவே நீ வந்து பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கு தயாராயிடு" அப்படின்னு அவன அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, வேதாந்தங்களை கற்காமல் பெயரளவிற்கு பிராமணனாக இதுவரை நமது குலத்தில் யாரும் இருந்ததில்லை என்றும் அங்க அவனுக்கு அறிவுறுத்துறாரு. ஏன்னா, இப்ப வேதாந்தங்களை தெரிஞ்சுக்காம பெயரளவுக்கு ஒருத்தன் தன்னை பிராமணன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, அவன் வந்து பிராமணனே கிடையாது. ஏன்னா, அவனுக்கு பிராமணன்ங்கிற அந்த பேரே வந்து வேதாந்தங்களை படித்து பிரம்மத்தை உணர்ந்ததனால் கொடுக்கப்பட்டது. ஆனா, வேதாந்தங்களை படிக்காம தன்னை பிறப்பால் பிராமணன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான்னா, அவனை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வேணா ஏத்துக்கலாம். பூணுல பார்த்துட்டு அவரு ஐயருங்க, அதாவது ஐயங்காருங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் வேணா அவங்கள பிராமணனா ஏத்துக்கலாம். ஆனா, வேத சாஸ்திரம் ஏத்துக்கிறது கிடையாது. வேத சாஸ்திரம் எப்படி ஏத்துக்குதுன்னா, வேதாந்தங்களை படித்து பிரம்மத்தை தன்னுள் உணர்ந்து கொண்டவனை மட்டுமே பிராமணன் என்பதாக சாஸ்திரம் பாக்குது. அதை இங்க வந்து அவருடைய அப்பா உத்தாலகர் என்ன சொல்றாருன்னா, பையனுக்கு சொல்றாரு, "மகனே, நம்முடைய குடும்பத்துல யாருமே வேதாந்தங்களை கற்காமல் பேரளவிற்கு பிராமணனாக இதுவரை நமது குலத்தில் யாருமே இருந்ததில்லை" என்று கூறினார். புத்தாளகர் தாமே பெரிய அறிஞராகவும் மகானாகவும் திகழ்ந்ததாலும் மகனை பிரம்மச்சாரியாக வாழுமாறு இவ்வாறு கூறுகிறார். பிரம்மச்சாரி என்பது குருகுலத்தில் வாழ்வதை குறிக்கின்ற ஒரு சொல். அதாவது திருமணம் செய்யாத ஒருவனை பிரம்மச்சாரி என்று சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் அவ்வாறு பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகிறதே தவிர, அவன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றான் என்ற அடிப்படையில் பிரம்மச்சாரி என்று சொல்வது கிடையாது. அதனால வேத காலத்திலே பிரம்மச்சாரி என்று சொல்வது இன்றும் நம்மிடத்துல நடைமுறையில் திருமணமாகாதவர்கள் எல்லாம் பிரம்மச்சாரி என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் பிரம்மச்சாரி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரம்மத்தை அறிவதற்காக அவன் எடுக்கின்ற ஒரு முயற்சி தான் பிரம்மச்சாரி என்று இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்ப இங்க மாணவ பருவம் பெரும்பாலும் நமக்கு குருகுலத்திலேயே கழிஞ்சிடும். அப்ப அந்த நிலையில நம்ம பிரம்மச்சாரியாக வாழ்வோம். அதைத்தான் இங்க வந்து உத்தாலகர் வந்து மகனுக்கு சொல்லிக் கொடுத்து, அவனை வந்து வேதங்களை கற்றுக்கொள்வாய் என்று ஆசீர்வதித்து அவனை குருகுலத்துல போய் சேர்த்துறாரு. அப்ப சுவேதகேது என்ன பண்றான், போய் குருகுலத்துல படிக்கிறான். குருகுல வாழ்க்கையெல்லாம் வந்து 12 வருஷம். அதாவது வேத பாடங்கள படிக்க போயிட்டா 12 வருஷம் குருகுலத்திலேயே இருக்கணும். அப்ப தன்னுடைய 24வது வயதிலே அவன் வந்து எல்லாம் கத்து முடிச்சுட்டான். 12வது வயசுல அங்க போய் சேர்றான். குருகுலத்திலே ஒரு 12 வருஷம் இருக்கிறான். இப்ப 24 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் வேதங்கள் எல்லாம் கற்று முடிச்சுட்டான். இப்ப அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வந்துடுச்சு. அதாவது வேத பாடத்த படிச்சுட்டா அகங்காரம் வரக்கூடாதுல்ல. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த வேத பாடத்தை கத்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல ஒரு செருக்கு வந்து அவனிடத்துல ஒட்டிக்கொண்டது. ஆணவத்துடன் அவன் வந்து திரும்பி வந்தான். வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து அந்த தோரணைய பார்த்தாரு. அவங்க அப்பா உத்தாலகர் அவன பார்த்தாரு. அதனை புரிந்து கொண்ட தந்தை அவனிடம், "என் இனிய மகனே ஸ்வேதகேது, எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற ஆணவம் உன்னிடம் தெரிகிறதே. செருக்கு மிக்கவனாக அல்லவா நீ திரும்பி வந்திருக்கிறாய். எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை பெற்றாயா?" என்று கேட்டார். இத கேட்ட உடனே அவனுக்கு சாத்தகேதுக்கு ஒண்ணும் புரியல. "என்னப்பா சொல்றீங்க? கேட்காதது கேட்குமா? சிந்திக்காதது சிந்திக்குமா? அறியாதது அறியுமா? அப்படி என்னப்பா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? எனக்கு புரியலையே. வணக்கத்துக்குரிய தந்தையே, அத்தகைய அறிவு எப்படி சாத்தியம்? அதை எனக்கு தாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும்" என்று சுவேதகேது தன்னுடைய தந்தையான உத்தாலகரிடம் கேட்டான். பொதுவாக வந்து நம்ம அறிவு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, இப்ப நம்ம வெளிய படிக்கக்கூடிய கல்வி இருக்கு இல்லையா? வித்யா. இப்ப நம்ம வந்து வேதம் படிக்கலாம், பிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம். எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும், அப்படி நம்ம படிக்கின்ற அந்த படிப்பினால நமக்கு வர வேண்டியது முதல்ல என்ன தெரியுமா? பணிவு வரணும். அதாவது பணிவுன்னு ஒண்ணு வந்தா மட்டும் தான் அவன் படிச்சதுக்கு அடையாளம்.
ஒருத்தன் படிச்சுட்டு ஒருத்தன் ஈகோவுல இருக்கிறான் அப்படின்னா, அவன் சரியா படிக்கலன்னு அர்த்தம். அதாவது ஒழுங்கா படிக்கிறவங்ககிட்ட முதல் தகுதி என்னன்னா, பண்பு நலன்கள், பணிவு வந்துடும். ஏன்னா, அந்த கல்வி வந்து முதல்ல அவனுக்கு கற்றுக் குடுக்கிறதே பணிவு தான். அப்ப அந்த பணிவு வந்துட்டாலே அவன் பார்க்கிறவங்களெல்லாம் எப்படி பண்ணுவான்? ரெஸ்பெக்ட் குடுப்பான். மரியாதையா கூப்பிடுவான். சார்ம்பான், மேடம்பான். ஆனா, இன்றைக்கு என்ன ஆச்சு? எல்லாம் அந்த பணிவு வரலைல்ல. இன்றைக்கு கல்ச்சர் எப்படி இருக்கு? ப்ரோ அப்படிம்பான். இவனோட பெருசா இருப்பாரு அவரு. அவருக்கு வயசானவரு ப்ரோ அப்படிம்பான். ஏன்னா, இவனுக்கு வந்து ப்ரோன்னா பிரதர்ன்னு அர்த்தம். அப்போ வந்து ப்ரோன்னா பிரதர்ங்கிற வார்த்தை எவ்வளவு சாதாரணமா அவன் யூஸ் பண்றாங்கிறது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா, இதுக்கு பேர் வந்து பணிவு கிடையாது. அதாவது ப்ரோங்கிறது வந்து ஒரு உரிமைச் சொல். ஆனா, பணிவுங்கிறது வந்து ஒரு அடக்கச் சொல். அடக்கச் சொல் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பேசினாலும் மரியாதை நிமித்தம் சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம் அப்படிதான் சொல்லணும். அல்லது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அம்மா அப்படின்னு தான் நம்ம பேசணும். அப்ப அந்த பணிவு தான் நம்ம படிச்சதுக்கு அடையாளம். அந்த பணிவை தருகின்ற வித்யா. வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இங்க வித்யா மட்டும் தான் வினயத்த குடுக்கும். அப்ப அதுதான் உண்மையான கல்வி. அப்ப கல்வியால் ஒருவன் செருக்குற்றால், அவன் உண்மையான கல்வி பெறவில்லை என்று இந்த இடத்துல உபநிஷத் சொல்லுது. இந்த இடத்துல உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் படிச்சிருக்கிறேங்கிற ஈகோல இருந்தான்னா, அவன் படிக்கவே இல்ல அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தன் கலெக்டர் ஆயிட்டான். ஆனா, அவன் கலெக்டரா போஸ்டிங்ல இருக்கான். ஆனா, அவன் பயங்கர ஈகோவுல இருக்கான். அவன நீங்க கலெக்டர்ன்னு வேணா நீங்க சொல்லலாம். ஆனா, சாஸ்திரம் ஏத்துக்கிறது கிடையாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் படிக்கவே இல்லங்குது. நாம இந்த உலக தேவைக்காக ஒரு கலெக்டர் படிச்சுட்டாரு, கலெக்டர் போஸ்ட் குடுத்துட்டோம். இவர் ஜட்ஜுக்கு படிச்சுட்டாரு, ஜட்ஜ் போஸ்ட் குடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா, அந்த போஸ்டிங்னால அவனுக்கு ஈகோ வந்துடுச்சு, அகங்காரம் வந்துடுச்சு அப்படின்னா, அவன் பாடமே படிக்கல. காரணம் என்னன்னா, அவன் படிச்ச படிப்பு அவனுக்கு பணிவை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன்னா, வித்யா ததாதி வினயம். அந்த பணிவை கற்றுக் கொடுப்பது தான் உண்மையான கல்வி. இதுதான் சாஸ்திரம் முதல்ல முன்னிறுத்துது. பணிவு இருந்தால் தான் அவன் படிச்சவங்கிறத முதல்ல சாஸ்திரம் இங்க முன்னிறுத்துது. இப்ப இந்த பணிவு வந்து சுவேதகேதுகிட்ட இல்ல. இந்த கதை வந்து அழகா சொல்ல வருது. இந்த கதை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த புரிய வைக்க வருது. அதான் இந்த கதையினுடைய நோக்கம். அப்ப இங்க வந்து இந்த சுவேதகேது போய் வேதசாலையிலே, பாடசாலையிலே படிச்சிருந்தாலும், அவங்ககிட்ட பணிவு இல்லாம போச்சு பார்த்தீங்களா? இப்ப நாம நினைக்கலாம், அது எப்படிங்க வேத பாடசாலையில படிச்சா பணிவு இல்லாம போகுமா? அது எவ்வளவு பெரிய உயரிய வித்தை. அப்படி இருக்காதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, அவன் வேதசாலையில படிச்சான். ஆனா பாடத்த படிச்சானா? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னு நினைக்கணும். விஷயம் இவ்வளவுதான். அதாவது வேத பாடத்துல நெறைய பேர் 12 வருஷம் படிப்பானுங்க. ஆனா எல்லாரும் படிப்ப முடிச்சுட்டு வந்தானுங்களான்னு கேளுங்க. ஆமாங்க 12 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டேன்பா. 12 வருஷம் முடிச்சுட்டு வந்தப்பா என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ரவுடித்தனம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். டான்ஸ் ஆட தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கல்ல, ஒரு கோயில் விசேஷத்துல 2, 3 சாமியாருங்க டான்ஸ் ஆடுனானுங்கல்ல. 3 ஐயருங்க. அது வந்து டிவில ஒரு பாப்புலரா போட்டிருந்தானுங்கல்ல. ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு கோயில் அர்ச்சகர் இப்படி டான்ஸ் ஆடலாமான்ட்டு. அவன் குத்து டான்ஸ் ஆடுறான் 3 ஐயருமே. அப்ப 3 ஐயருமே குத்து டான்ஸ் ஆடுறான்னா, அவன் வேத பாடசாலையில எப்படி படிச்சிருப்பான்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா உண்மையான வேத பாடசாலையில படிச்சவனுக்கு குத்து டான்ஸ் வருமா? பணிவு தானே வரணும். அப்ப பணிவு வரலன்னா, அவன் படிக்கலன்னு அர்த்தம். அத வச்சு நீங்க எல்லா ஐயர்களையும் அப்படி கணக்கு போட்டுறக்கூடாது. ஒரு வகுப்பறையில 50 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுல 5 பேர் தான் ஒழுங்கா படிப்பான். மீதி 45 பேர் படிக்க மாட்டான். அப்ப அந்த 45 பேர வச்சு மாஸ்டர் சரியில்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல அந்த கல்வி சரியில்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த வகுப்பறையில இருக்கிற வாத்தியார் சரியில்ல. அதனால தான் இந்த 45 பேர் வீணா போயிட்டாங்க. அல்லது அந்த வகுப்பறையில சொல்லிக் கொடுக்கிற பாடம் சரியில்ல. அதனால இந்த 45 பேர் வீணா போயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, நாம தான் தப்பு பண்றோம். 5 பேர் தேறி இருக்கிறான்ல்ல. 50 பேர்ல 5 பேர் தேறி இருக்கிறான். அப்ப அவனும் அதே வாத்தியார் கிட்ட தான் கத்துக்கிட்டான். அவனும் அதே பாடம் தான் படிச்சான். ஆனா அந்த 5 பேர் தேறுனாங்க. 45 பேர் தேறலன்னா, தப்பு யார் இடத்துல? வாத்தியார் இடத்துலயும் கிடையாது, கல்வி இடத்துலயும் கிடையாது. அந்த மாணவர்கள் இடத்துல. அந்த மாரி மாணவனா இப்ப ஸ்வேதகேது என்ன பண்ணிட்டான்னா, போய் வேத பாடசாலையில படிச்சுமே பயன் இல்லாம போச்சு. அதனால அவன்கிட்ட அகங்காரம் வந்துருச்சு. அப்ப இங்க ஸ்வேதகேது அத்தகைய அகங்கார நிலையில் இருந்தான். இப்ப முண்டக உபநிஷதம் 1வது அத்தியாயத்தினுடைய 14வது மந்திரத்துல நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவை 2 வகையாக பிரிச்சு சொல்லும். அதாவது உயர்ந்தது மற்றும் சாதாரணமானது அப்படின்னு 2 விதமா அந்த அறிவ பிரிச்சு அந்த முண்டக உபநிஷத் பேசும். நான் ஏற்கனவே முண்டக உபநிஷத்துல இத பத்தி பிரீஃபா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்கேன். அது வந்து 2 வகை அறிவுகள் என்று இங்க சாஸ்திரம் பேசும். அப்புறம் 4 வேதங்கள், உச்சரிப்பு, சடங்குகள், இலக்கணம், அகராதி, யாப்பு, வானியல், ஜோதிடம் போன்றவை சாதாரண அறிவைச் சேர்ந்தவைகள். 2 அறிவுல வந்து இந்த மாரி நீங்க புறத்துல கற்றுக்கொள்ளிய எல்லா விஷயமே வந்து சாதாரண அறிவு. ஆனால் அழிவற்றவராகிய இறைவன் எந்த அறிவால் அறியப்படுகிறாரோ, அதுவே உயர்ந்த அறிவு என்று இங்க வேதம் அருமையான விஷயத்த இங்க வெளிப்படையா சொல்லுது.
இதை நான் கடந்த முறை உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, இப்ப நீங்க வெளியிருந்து என்ன விஷயம் வேணா படிக்கலாம். பிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இல்ல வேதமே படிக்கலாம். இப்ப இந்த ஸ்வேதகேது போய் 12 வருஷம் வேத பாடசாலையில பாடம் படிச்ச மாரி நீங்க வேதமே படிச்சிருக்கலாம். ஆனால், இறைவனை அறிய முடியவில்லை என்றால், அந்த பாடத்திட்டத்தின் மூலமா உங்களால இறைவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அது வந்து சாதாரண அறிவு. நீங்க இறைவனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பேரு உயர்ந்த அறிவு. இத வந்து திருவள்ளுவர் சொல்றார்ல, "கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்." திருவள்ளுவருடைய திருக்குறள். ஒருத்தன் படிச்சதுனால என்ன பயனு? இறைவன தெரிஞ்சுக்கிட்டா தான், அவன் உண்மையா படிச்சிருக்கிறான்னு அர்த்தம். வாள் அறிவன் அப்படின்னா, இங்க வாள் அறிவன்ங்கிற விஷயம் வந்து ஒரு பரிபாஷை. வாள் அறிவன் அப்படின்னா உயிர். ஏன்னா உயிரினுடைய நிலை எப்படி தெரியுமா? ஒரு வாள் மாரி தான் அது அப்படியே ஆடிக்கிட்டே போகும். உயிரணுக்கள வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு வாள் மாரி டக்கு டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டே அப்படியே போகும். அது வந்து தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போகும்போது தான் பிண்டமா மாறி உடம்பு எடுக்கும். அப்ப அது ஒரு அறிவு பொருள். அது வந்து ஒரு உயிர் பொருள். அது ஒரு அறிவு பொருள். அப்ப அந்த இறைவன் தான் நான் அப்படிங்கிறத ஒருத்தன் தெரிஞ்சுக்கலாம ஒரு பாடம் படிச்சான்னு வச்சுக்கங்களேன். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாள் அறிவன் நற்றால் தொழார் எனின். அந்த இறைவன் தான் நான் என்று இறைவனுடைய தகுதியை ஒருத்தன் அடையவில்லை என்றால், அவன் படிச்சதுனால எந்த பயனும் இல்லை என்று திருவள்ளுவர் சொன்ன மாரி, இங்க உபனிஷத் இததான் இங்க சொல்லுது. அப்ப இதுல வந்து இந்த வித்தை இனிமேல் நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான கதை, அருமையான வித்தை. இத வந்து நேரம் இல்ல. இப்ப மணி 10:59 ஆச்சு. அதனால இப்ப நம்ம இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் மாரி எடுத்துக்கலாம். அதாவது உத்தாலகனுடைய மகனான ஸ்வேதகேது வந்து வேத பாடசாலையில போய் படிக்க போறான். படிச்சு 12 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஈகோல வரான். ஹெட் வெயிட்ல வரான். நான் எல்லாம் படிச்சுட்டேங்கிற திமிர்ல வரான். அப்பா கேட்ட கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியல. அப்பா அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? எது கேட்காததோ கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, இந்த உபதேசத்தை பெற்றாயா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அது அவனுக்கு புரியல. அது எப்படிப்பா கேட்காதது கேட்கும், சிந்திக்காதது சிந்திக்கும், அறியாதது அறியப்படும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்டான். ஆமா இருக்கு. அதுதான் அக அறிவு. அதுக்கு பேரு தான் கான்ஷியஸ்னஸ். நீங்க வெளியிருந்து தெரிஞ்சுக்கிற அறிவுக்கு பேரு புற அறிவு. அதுக்கு பேரு நாலெட்ஜ் அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொல்லிக் குடுத்தேன். அதத்தான் இப்ப நம்ம இனிமேல் வர்ற பாடத்துல பார்க்க போறோம். இப்ப இன்றைக்கு நமக்கு நேரம் இல்ல. இதனுடைய தொடர்ச்சிய கன்டின்யூ பண்றதுக்கு. ஆகவே இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இது ஒரு அருமையான வித்யா, அருமையான லெசன். இனிமேல் வரது எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். சாந்தோக்கிய உபநிஷத்தே வந்து இனிமேல் தான் சூடு பிடிக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம தியானங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து அந்த தியானத்துடைய பலன்கள பார்க்க போறோம். ரொம்ப சப்ஜெக்ட் எக்ஸலென்ட்டா போகும். மிஸ் பண்ணாம வந்துருங்க கிளாஸ். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.